கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 2 வேகமோனில் பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போகிறோம். ஸோ 3 அட்வென்ச்சர். இங்கே வந்து ஒரு BMW GS310 வந்து ஒரு தம்பி ஒருத்தர் ஃப்ரெண்டானார், அவரும் சேர்ந்து போகிறோம். ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை காட்ட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாறையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு ரைடிங் கியர் நான் பூட்ஸ் போட்டிருக்கேன், பேண்ட் போடலை, அண்ட் தென் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஹெல்மெட் க்ளவுஸஸ் வரும். போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து உள்ளுப்பூனிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு, 4 அட்வென்ச்சரும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போய்கிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் கிரிஞ்சு ஆகாதுன்னு நினைக்கிறேன். நபரும் ரெடியா? இப்போ வந்து நேராக எலப்பாறை போய்ட்டு ஃபியூல் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சைடு வேகமோனில் ஃபியூல் ஸ்டேஷனே கிடையாது. ஸோ யாராச்சும் பண்ணுறதுனா முன்னாடி கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எலப்பாறை போய் ஃபியூல் பண்ணி திருப்பி ஆப்போசிட் டேஷனில் வர போகிறோம். ஸோ இதான் பிளான். இப்போது அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். சரி, எல்லோரும் வந்தாச்சு, 4 பேர் வந்தாச்சு. நான் அப்படியே போகிறேன். கைஸ் இந்த வேலி மட்டும் பாருங்கள், அப்பா செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4 தான் ஆகுது, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நேராக பாரு டீ தோட்டம். கைஸ் பாருங்கள், டைம் இப்போ 5:20 ஆயிடுச்சு. போகிற இடத்துல விடுவாங்களான்னு வேறு தெரில. ஏதோ நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 80% விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? போய் பார்ப்போம். குறுக்க வந்துடா. அடா பாவி, திடீர்னு ஸ்லோ பண்ணி விட்ட. ஐயோ, கையை ஃப்ரீயாக விட்டு ஓட்டி பாரு. ஹேண்டில் பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு. நீ கையை ஃப்ரீயாக விட இந்த ரோட்டில் எப்படி இருக்கு இப்போ? ஏய், இவன் பாரு, இவனை பாரு, குறுக்க வரான். பார்த்தீங்களா எப்படி குறுக்க வந்தானே? ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா? மேப் காட்ட மாட்டேங்குது எங்கிட்டன்னு. பில்கிரிம் ஸ்ட்ரீட் எங்கிட்ட இந்த நேரில் போய் பார்க்குறேன். அப்போ தான் மேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னலுங்க, இங்கிட்ட கிடையாது. அப்படி போய் பார்க்குறேன்ல. அப்போ அம்மா செம்மடி வாங்குச்சு. அதில் ஏற்றிடாத, பாட்டம் ஆச்சு சஸ்பென்ஷனு. என்னது? இப்போ எப்படி பாட்டம் ஆச்சு என்னோடது? இப்போ சஸ்பென்ஷன் பாட்டம் ஆகி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வீல் அவ்வளோதான். அடியில் அடிக்காது, ஆனால் வெயிட்டுக்கு. ஏய், நோக்குறோம் குறுக்க வரான்.
ஐயோ மாடு வேறு எப்படி வருது. மாடு அப்பா வேறு லெவல். அப்பா ஒன்றுமே தெரில. ஐபிஎம் தான் போட்டிருக்கேன். ரோடு கைஸ் ஒன்றுமே தெரில. ரோடு சுத்தமாக தெரில. ரோடு வேறு லெவலில் இருக்குது. இந்த சீஸ் மேகி சொல்லியிருக்கேன் ப்ரோ. சீஸ் மேகி சொல்லியிருக்காரு. அப்புறம் நேராக போய் நாங்கள் வந்து அடுத்த கார் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் செம்ம டயர்டாக இருக்கனால சீஸ் மேகி 80 ரூபா தான், வாங்காதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 3 வந்து செம வெஹிக்கிள். அது ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் இல்லைனாலுமே ஒரு நல்ல ஒரு ஹைவேஸ்க்கும் சரி நல்ல ஒரு டூரிங் சரி செம்ம பைக். அது கண்டிப்பாக அதை வாங்கலாம். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.